ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, நடந்து முடிஞ்ச ஆர்சிபி vs குஜராத் டைட்டன்ஸோட மேட்சோட ரிவ்யூ தான் பேச போறோம். என் கூட யார் இருக்கான்னா, நம்ம தம்பி ஷாம் இருக்கான். ஹைடா ஷாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். என்ன ஆச்சு? என்ன நடந்தது? வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. 2 மேட்ச் ராஜா மாதிரி இருந்தீங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே ஆர்சிபி பழைய திரும்பின மாதிரி மீம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? ப்ரோ முதல்ல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பேட்டிங் ஹோம் கிரவுண்டு அவங்கள பிட்சை பத்தி அனலைஸ் பண்ணாங்களா என்னன்ட்டே தெரியல. ஸோ வந்து அவங்க நல்லா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க போல. டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டு பேஸ் பவுலிங் சூப்பரா போட்டாங்க ப்ரோ. அதாவது அவுட் பிளேடு. ஆமா, இத கேட்கலான்னு இருந்தேன். என்ன இத்தனை வருஷமா உங்க டீம்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடி வாங்குவாங்க, ஸ்பின்னர்ஸ் சகல் மாதிரி ஸ்பின்னர் நல்லா போடுவாங்க. இந்த வருஷம் என்ன ஃபாஸ்ட் பவுலருக்குலாம் சூப்பரா இருக்கு. என்ன பிட்ச் ஏதாச்சும் மாத்திருப்பாங்களோ ஃபாஸ்ட் பவுலருக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி? அதுதான் ப்ரோ தெரியல. பாத்தீங்கன்னா சூப்பரா சிராஜுக்கு ஸ்விங்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டின்ற நீதானே கேட்ட சிராஜ் வந்து என்ன ப்ரூவ் பண்ணிட்டாரு. இது நான் விட்டதுக்கு இதுன்னு நான் போன வீட்ல சொல்லியிருந்தேன். ப்ரோ. ஆனா பிட்ச் அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சிராஜ் மட்டும் இல்ல, நான் பிரசித் கிருஷ்ணா 2 ஓவருக்கு 6 ரன் கொடுக்கலான்னு என்னோட கிரிக்கெட் பாக்குற காலத்துல இருந்தே பார்த்தது இல்ல. இன்னைக்கு அவன் இந்த பிட்ச்ல 2 ஓவருக்கு 6 ரன் கொடுக்குறான். ஸோ வந்து ஃபுல்லாவே அது வந்து பேசர்ஸ்க்கு உண்டான பிட்ச். பேசர்ஸ் வந்து ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸை வந்து அவுட் பிளே பண்ணிட்டாங்க. அப்படி சொல்லலாமா, இல்ல ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஆடிட்டாங்கன்னு சொல்லலாமா? இது அவங்களோட ஆக்சுவலி நார்மல் பேட்டிங் இதுதான். நான் ஆர்சிபி பேட்டிங் வந்து குறை சொல்லவே மாட்டேன் நான். இன்னைக்கு வந்து பவுலர்ஸோட எக்ஸலன்ஸ் தான் இன்னைக்கு நான் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா கோலிக்கெல்லாம் மிடில் ஆஃப் த பேட்ல தான் பட்டுச்சு, ஆனா கிளியர் ஆகல. சால்ட் 105 மீட்டருக்கு வந்து 6 அடிக்க தான் செஞ்சான். நெக்ஸ்ட் பாலுமே ஸ்லாட் தான். அது அவங்களோட வந்து நேச்சர் கேம் பிளே. இன்னைக்கு வந்து பிச்சும் அவங்களோட பவுலர்ஸும் நல்லா போட்டாங்க. இன்னைக்கு கிளிக் ஆகல, அவ்வளவுதான். நான் வந்து இன்னைக்கு ஆர்சிபி மேல நான் குறை சொல்றதுக்கு எனக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஆர்சிபிக்கு வந்து ஒரு லாஸ், அவ்வளவுதான். அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி விக்கெட்ஸ் போகும்போது கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தங்க காசியஸா ஆடி இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா வந்து உனக்கு இப்ப பாரு 46 ஃபார் 4ல இருந்து இப்போ 170 கிட்ட வந்துட்ட. நீங்க மேல யாராச்சும் ஒருத்தன் இதை ஆடி இருந்தா கூட எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் 190 200 போயிருந்தா இந்த பிட்ச்ல வந்து அபோவ் பார் ஸ்கோர் தான். ஸோ உனக்கு கன்ஃபார்ம் வின்னிங் சான்ஸ் இருக்கும். நீங்க சொல்ற பாயிண்ட் இது வேணா கரெக்ட். யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் வந்து கேம் எழுதிட்டு போற மாதிரி ஆடி இருக்கலாம் முன்னாடி. இந்த டாப் 4ல சொல்றேன். ஆனா இதுல நம்ம ஒன்னும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனா இப்ப பழைய ஆர்சிபி டீம்னா இந்த 46 ஃபார் 4னா கன்ஃபார்ம் 100க்குள்ள ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த டைம் வந்து பார்த்தா மிடில் ஆர்டர் கொஞ்சம் இந்த லியாம் லிவிங்ஸ்டோன்லாம் பரவாயில்ல, அவனுமே நல்லா பண்ணியிருக்கான். லியாம் லிவிங்ஸ்டோன், டிம் டேவிட் எல்லாருமே வந்து 30 ரன்ஸ் அடிச்சு நான் பரவாயில்ல. நான் ரொம்ப இதாயிரும்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல 169ங்கிறது. இதைத்தான் நான் இன்னைக்கு மெயின் பாயிண்டாவே பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எப்பயுமே மிடில் ஆர்டர்ல வந்துட்டு கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப லாஸ்ட் 3 இயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டரே ஆர்சிபி கிடையாது. மஹிபால் லோம்ரோர், அனுஜ் ராவத், சுயாஷ் பிரபுதேசாய் இந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சுதான் அவங்க வந்து டீமே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ட்ரஸ்டபிள் இருக்கு. மிடில் ஆர்டர் வந்து சஸ்டெயின் ஆவாங்க அப்படின்ட்டு. ஸோ டாப் ஆர்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுல தான் வந்து இருக்கு. டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா டீம் நல்லா இருந்திருக்கும். சாய் கிஷோர் சூப்பரா போடுறான் பாத்தியா அவன். அவனோட ஹைட் அட்வான்டேஜுக்கு கரெக்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்பும் லெங்க்லயும் குத்தி போடுறதுனால பேஸ் வந்து திடீர்னு போட்டுறான். மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி போட்டுறான். ஸ்பீடும் நல்லா வேரியேஷன் பண்றான். ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டா போடுறான். இன்னைக்கு அவனாலேயும் ஜிடிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா ஆர்சிபி பேட்டர்ஸால அவனால டேக்கானே பண்ண முடியலையே. அவனுங்க 170ல வந்து 54 ரன்ஸ் வந்து ரஷித் கான மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. எல்லா ஓடர்ஸுமே இன்னைக்கு வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜிடிக்கு. அதுதான் பார்த்தா சிராஜும் சூப்பரா போட்டான். 3 பவுலுமே, அதாவது 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே செம்ம எக்கானமிக்கலாவும் போட்டாங்க. அதுக்கு நல்லா அதான் ஜிடியோட பிளஸ்ஸே வந்து இந்த பவர் பிளே அப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்றது தான். அதை தாண்டிட்டோம்னா அடிச்சாலாம். பட் இன்னைக்கு வந்து அது பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அதனாலதான் வந்து கொஞ்சம் ஆர்சிபி கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்ல அட்டாக் பண்ண முடியாம கொஞ்சம் செல்ல போன மாதிரி இருந்தது. பட் கடைசியில ஆர்சிபி பவுலர்ஸ்மே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ப்ரோ. லாஸ்ட் இயர் மாதிரி எல்லாம் இல்ல. இப்போ ஹேசல்வுட், புவி இருக்கிறது வந்து டீமுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு பவுலிங்ல பாத்தீங்கன்னா மெயின் பவுலர்ஸை விட்டுட்டு ரசிக்தார் சலாம், அதுக்கப்புறம் குணால் பாண்டியா மட்டும்தான் இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அவங்க 2 பேரும் கொஞ்சம்
கண்டெயின் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா இப்ப இதுவே அவங்க பாத்தீங்கன்னா 18th ஓவர் வரைக்கும் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 18th ஓவர் வரைக்கும் சொல்ல ஏன்னு கேக்குறீங்கன்னா சின்னசுவாமி மாதிரி ஸ்டேடியம்ல வந்துட்டு 170 டார்கெட் வந்து 18th ஓவர் வரைக்கும் வருதுன்னா அது வந்து பெரிய விஷயம் தான் என்ன பொறுத்த ஆனா வரைக்கும். கன்ஃபார்ம் பிட்ச் அதோ மாத்திருக்காங்க. அது நல்லா தெரியுது. இது வந்து யூசுவல் ஆர்சிபி பிட்ச் மாரியே இல்ல. ஏன்னா ஃபாஸ்ட் ஆமா. பவுலர்ஸ்க்கு இவ்ளோ ஹெல்ப் பண்றதெல்லாம் நீ பார்த்திருக்கியா எப்பயாச்சும்? நானும் பார்த்தது இல்ல ப்ரோ. அதான் சொன்னேன். நான் சிராஜ் இப்படி பவுலிங் போட்டு சின்னசுவாமியிலே பார்த்ததில்ல ஆர்சிபிக்கு நானு. ஜிடிக்கு தான் இப்படி போட்டிருக்கிறேன் சின்னசுவாமியில வந்து அதுவும் ஆர்சிபிக்கு எதிரா. அதான் இத வந்து நம்ம வந்து சிராஜுக்கு என்ன சொல்லணும்னா ப்ராப்பர் பவுலிங் ப்ரோ. சூப்பரா பவுலிங். இது வந்து நம்ம கிரெடிட்ஸ் குடுத்தாகணும். சரி ஓகே. ஜிடியோட டாப் ஆர்டர பத்தி நினைக்கிறேன். இவ கிஷோர் என்ன சொல்லியிருந்தா இந்த டீம் அக்ரின்னு சொல்லியிருந்தான். நான் சொன்னேன் டாப் ஆர்டர்ல எவனாச்சும் நின்னுட்டாங்கன்னா முடிச்சிருவாங்கடான்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த டாப் ஆர்டர் பத்தி என்ன நினைக்கிற? ஜிடியோட டாப் ஆர்டர். ப்ரோ என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல கில் வந்து 3 மேட்சாவே ஃபெயில் தான் ஆகிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா பட்லரும் சாய் சுதர்ஷனும் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 2 பேர்ல ஏதாவது ஒரு மேட்ச் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் வந்து ஸ்டெப் அப் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மிடில் ஆர்டர் ஸ்டெப் அப் பண்ற மாதிரி இன்னும் அவங்களுக்கு வந்து சிச்சுவேஷனே வரல. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஷாருக் கான் கடைசி பால் தான் வந்து ஸ்ட்ரைக்கே கொடுத்தாங்க. இவனுக்கு வந்து ரூதர்ஃபோர்ட வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஆனா தோணுது. அவனுமே ரூதர்ஃபுட் பரவாயில்லையே. நல்லா தான் ஆடுறானே. ஆனா என்ன சொல்றோம்னா ஜிடிக்கு வந்து எல்லாமே வந்து நல்ல சிச்சுவேஷனா வந்துருது. இப்போ ஒரு ஹார்ஷான சிச்சுவேஷன் வந்தா மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். இவங்க வந்து நான் அதுக்கு தான் வந்து உன்ட்ட அந்த ஒரு கேள்வி கேட்டேன் முன்னாடி. ரஷீத் கான வந்து ஒரு நம்பர் இன்னும் அதாவது அவன் ரொம்ப வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. அவன அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசாம ரஷீத் கான டிராப் பண்ணிட்டு கிளென் பிலிப்ஸ் மாரி ஒரு பிளேயர ஜிடி எடுப்பாங்களா? அப்படி எடுத்தா உனக்கு மிடில் ஓவர்லயும் உனக்கு கொஞ்சம் ஹி கேன் பவுல் 2 3 ஓவர் பவுலிங்கும் போடுவான். உனக்கு பேட்டிங்லயும் உனக்கு வந்து இருப்பான்ல. அப்படி பண்ணுவாங்களா ஜிடி? ஆனா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ. ஆனா பண்ணுவாங்களா? ரஷீத் கானோட பொட்டன்ஷியலுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. இந்த ஒரு லாஸ்ட் 24 சீசனும் 25 சீசன் இந்த சீசனும் மட்டும் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்போ 22, 23 எல்லாம் பாத்தீங்கன்னா பர்பிள் கேப் ரேஸ்லயே இருந்தா எக்கானமி நல்லா வச்சு போட்டிருந்தான். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் வந்து திடீர்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா பேக் தானே பண்ணணும். ஸ்ட்ரைட்டா அதுவும் ஒரு ரெப்புடேஷன் இருக்கிற பிளேயர் ரஷீத் ம். கான் மாதிரி ஒரு மேஜிக்கல் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸும் பண்றான். ஸோ நம்ம வந்து டிராப் பண்ணிட முடியாதுல்ல. கொஞ்சம் பேக் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே. அப்ப ராகுல் திவாட்டியான்னு அந்த ஜிடில ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு பியூர் பேட்டர்னா ஆடிட்டு இருக்காங்களா அப்ப ராகுல் திவாட்டியாவ? ஆமா ப்ரோ. ஆக்சுவலி அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க வந்து ஏன்னா அவன் யூஸே இல்லல்ல. 3 மேட்சாமே அதான் அவனுக்கு அவனோட பிரைமரி ஸ்கில் என்ன கேட்டேன்னா, இப்பயும் நான் சொல்லுவேன் பவுலிங் தான் என் பிரைமரி ஸ்கில். பேட்டிங் வந்து ஆடட் டு ஹிஸ் ஆர்மரி தான். பட் ஆனா இப்ப அவன ஒரு ஃபுல் டைம் பேட்ஸ்மேன் ஆடுறது வந்து எனக்கு எதுக்குன்னு தெரியல. இப்போ கிளென் பிலிப்ஸ் மாதிரி நல்ல ஒரு பிளேயர் உள்ள இருக்கான். உனக்கு நல்லா பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கான். அவன வந்து நீ அந்த இடத்த ஸ்பாட்ல போட்டேன்னா உனக்கு பேட்டிங் லைனப் தானே உனக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. எப்படி பார்த்தா ரஷீத் கான் உனக்கு வந்து இந்த மாதிரி விக்கெட் எடுக்கிறது இல்ல. உனக்கு ஒரு 4 ஓவர் ஓட்டுறதுன்னா நீ போடலாமே அழகா. இல்ல கரெக்ட் வாஷிங்டன் தான். சுந்தர் வெளியே உட்காந்துருக்கான். அவனை நீ ஆடலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா ராகுல் தெவாட்டியோட ரோல் வந்து ஒண்ணுமே இல்ல டீம்ல. அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து 0 தான். போத் பவுலிங் அண்ட் பேட்டிங். ஏன்னா பேட்டிங்க்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. பவுலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ ஒரு பிளேயரோட ஸ்பாட்டே வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குதுல்ல. அதுக்கு தான் அதுதான் ஒண்ணு ஜிடிட்ட நான் யோசிச்சேன். வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அவன் பேட்டிங்கும் ஆடுவான், பவுலிங்கும் போடுவான். சாய் கிஷோர் மாதிரி 2 ஸ்பின்னர்ஸ் கிடைச்சிருவாங்க. 3 ஸ்பின்னரா ரஷீத் கான் இருப்பாங்க. ஸோ ம். எக்கானா மாதிரி ஸ்டேடியம்க்கு போய் ஜிடில ஆண்டாங்க அப்படின்னா அங்க ஸ்பின்னர்ஸோட பொட்டன்ஷியல் ரொம்ப தேவைப்படும். ஸோ அங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஆக்சுவலி இன்னொன்னு மெயினா சொல்லி ஆகணும். அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும்ல. ஜிடியோட பேட்டிங் சூப்பரா விளையாடினாங்க. என்னன்னா ஃபர்ஸ்டே விக்கெட் கொடுத்தாதான் ஆர்சிபி பக்கம் மொமெண்டம் திரும்பும். அப்படியே மேட்ச் கொஞ்சம் அவங்க கரெக்ட். சைடு போகும் அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னன்னா பவர் பிளேல வந்து விக்கெட்டே கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு ஷாட்டுக்கோ எதுக்குமே அவங்க போகல. நல்ல பாலையுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ் வச்சு சிங்கிள்க்கு தான் ட்ரை பண்ணாங்க. இந்த ஆமா. ஓப்பனிங்ல 2 பேருமே நல்லா பண்ணாங்க. ம். சாய் சுதர்ஷனும் சரி, கில்லும் சரி. கில்லு ஒரு 6 அடிச்சு சூப்பரா அடிச்சான். அதுக்கு அடுத்தது கிளிக் ஆகல. கொஞ்சம் மொமெண்டம் மாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தான். ஆனா அது கிளிக் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தான். பட்லர், சாய் சுதர்ஷன். அவங்க பார்ட்னர்ஷிப் தான் அப்படியே கொஞ்சம் பில்ட் பண்ணி போய் 2 பேருமே 48, 49ல இருக்கும்போது தான் சாய் சுதர்ஷன் ஆக்சுவலி அவுட்டே ஆவான். அப்பவே வந்து மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு. அவங்க ம். 11 ஓவர்ஸ்லயே 100 பக்கம் வந்துருவாங்க. ஒரு விக்கெட் தான் போயிருக்கும். ஆமாமா. ஸோ கில் ஓவராலா சொல்லணும்னா வந்து இன்னைக்கு ஜிடியோட பவர் பிளே பவுலிங் வந்து கிளிக் ஆனனால ஈஸியா ஆயிருச்சு ஜிடிக்கு அவங்க வின் பண்றது. ஏன்னா அவங்க பேட்டிங்குமே வந்து இந்த மாதிரி டார்கெட்னா ஈஸியா சேஸ் பண்ணிருவாங்க. ஏன்னா அதுவும் தெரியும். சின்னசாமி மாதிரி ம். இல்ல. ஸ்மால் ஒன் ஸ்மால் சரியான டைமண்ட். சோ ஈஸியா ஸ்மார்ட் சேஸ் பிளே ப்ரோ. பண்ணிரும். ஜிடி வந்து ஸ்மார்ட் பிளே.
சரி, ஓகே. அதாவது பார்த்தா இன்னைக்கு வந்து ஆர்சிபிய பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஒன் பேட் டேன்னு மாரி தான் சொல்லலாம். மத்தபடி ஆர்சிபி கிட்ட எந்த ஒரு ஃப்ளாவும் இல்ல. ஓகே. பட் நல்ல நல்ல இதா தான் பாசிட்டிவ் சொன்னோம்னா, அந்த அந்த ஒரு இதுல இருந்துமே வந்து பரவால்ல 169 மாரி வந்தாங்க. அது நல்ல பாசிட்டிவ் தான். ஓகே. நாங்க எங்க பாயிண்ட்ஸ்லாம் சொல்ட்டோம். நாங்க ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா, அத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ டக்கு டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ரிவ்யூல சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பைடா சாமு. பை ப்ரோ, பை கைஸ். ம்.